அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது நாளை காலை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கவிருக்கிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் நாளை காலை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கவிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு மீது நாளை காலை உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது தீர்ப்பு வழங்க உள்ளது. மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை விதிகளின் கீழ் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அவர் கைது செய்யப்பட்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள நிலையில் அவர் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அது மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு எதிராகவும் மனுவை தாக்கல் செய்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2011 முதல் 15 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியின் பொழுது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக அவர் மீது பதிவு செய்யப்பட்ட புகாரின் அடிப்படையில் அந்த வழக்குகள் என்பது நடைபெற்று வந்த நிலையில் அதனை அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ வழக்காகவும் மாற்றி விசாரணை நடைபெற்றிருந்த அமலாக்கத்துறையுடைய வழக்கில் அவர் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட நிலையில் கடந்த 1 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் சிறையில் உள்ளதை அடிப்படையாக கொண்டு அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி அவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். கடந்த மே முதல் ஆகஸ்ட் மாதம் வரை தொடர் விசாரணையில் உச்சநீதிமன்றத்தினுடைய அமர்வானது ஈடுபடுத்த நிலையில் தற்பொழுது கடந்த 20ஆம் தேதி அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதி வழக்குடைய தீர்ப்பை அதிகாரப்பூர்வமாக ஒத்திவைப்பதாக நீதிபதி அபய் ஓகா தலைமையிலான அமர்வானது தெரிவித்தது. அதன் பிறகு நாளை அதனுடைய தீர்ப்பானது வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரப்பூர்வ விசாரணை பட்டியலானது தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த வழக்கை பொறுத்தளவில் சுமார் அவருடைய உடல்நிலை காரணம் காட்டி அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் செந்தில் பாலாஜி தரப்பு முன்வைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் 3 மாதங்களில் வழக்குடைய விசாரணையை முடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையான அதாவது உயர்நீதிமன்றத்தின் நிபந்தனைக்கும் தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் இந்த மனுவில் முன்வைத்துள்ளார்கள். ஆகிய 2 மனுக்கள் மீதான ஒரு உத்தரவை நாளை உச்சநீதிமன்றம் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.